வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனம் பரிவிருத்த கபுட்டாசன். அதாவது கபுட்டாசன் எப்போவுமே நேராக ஒரு கால் முன்பக்கம் அணிஞ்சு இருக்கும், ஒரு பக்கம் பின்பக்கம் கால் ஒன்று நீட்டி இருக்கும். உங்கள் இடுப்பு எலும்பு நல்ல பலம் கூடும் அப்படின்னு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அதில் பரிவிருத்தம் கொஞ்சம் முறுக்கணும் முதுகையும். அதாவது உங்கள் ஒரு கை எந்த கால் மடிச்சிருக்குமோ அந்த பக்கம் இருக்க கை வந்து பின்னாடி கொண்டு போய் பின்னாடி நீட்டு இருக்க காலில் தொடையில் வைக்கணும் கையை. அடுத்த கையை எவ்வளோ முடியுதோ மேலே உயர்த்திக்கலாம் அல்லது பக்கவாட்டிலையும் முறுக்கிக்கலாம். இது மாதிரி முறுக்கும்போது என்ன வந்து ஆல்ரெடி இடுப்பும் தொடையும் லாக்காக இருக்கும், நல்ல சிஸ்டமாக லாக்காக இருக்கும். அதில் உங்கள் இடுப்பு முறுக்கும்போது நல்லாவே முறுங்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதில் தசைகள் எல்லாம் பிடிப்பு இருக்கும் இல்லையா, எலும்புனா அப்படியே எலும்பு இருந்துடாது. எலும்பு கூட அந்த நரம்புகள் பின்னி இருக்கும், அந்த நரம்பு கூட தசைகள் பின்னி இருக்கும், அது கூட நடுவில் ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கும். இவ்வளவும் நடந்துகிட்ருக்கு கடவுள் செய்கிறதெல்லாம் இல்லையா. எவ்வளோ ஒரு அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் பிறத்திலிருந்து அதுவும் மாநிலாய் பிறத்தில் அதுவும் கூண் கூடு செவிடட்டு பிறத்துன்னு அப்படி சொல்லிட்டு போயினே இருக்கலாம். அந்த அரிதான இந்த உடம்பை நம்ம வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணால் தானே நல்லாயிருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் செய்யணும், தினந்தோறும் செஞ்சுட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கபுட்டாசனம் பண்ணால் கண்டிப்பாக எலும்புக்குள்ளார இருக்க மஜ்ஜையில் நல்ல ஆக்சிஜன் பாஸ் ஆகும் இல்லையா. அதனால தான் இந்த கபுட்டாசன் ஒரு புறா போல், புறாக்கு வந்து அந்த எலும்புக்குள்ளெல்லாம் அந்த காற்று இருக்குது, அது ஈஸியாக லகுவாக பறக்குது. அப்போ நமக்கு உடம்பு லகுவாக இருக்கும் இல்லையா. எலும்பு சில பேர் பார்த்திங்கன்னா வெயிட் செக் பண்ணால் நிறைய இருக்கும், ஆனால் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன போன் வெயிட் சொல்லுவாங்க. அந்த போன் மேரோக்குள்ளார நிறைய கொழுப்பு படிமெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் அவங்க போன் வெயிட்னுவாங்க. அவங்களுக்கும் அந்த பிபி சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்களும் பண்ணணும், ஒல்லியாக இருக்கேன்னு விட்டுறக்கூடாது. அவங்களும் இந்த மாதிரி ஆசனம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு பார்ப்போம். இதில் கர்ப்பிணிகள், வயதானவங்க இந்த மாதிரிவங்கள கொஞ்சம் ஆசனம் தவிர்த்துக்கோங்க. ஆனால் லகுவாக வர வரைக்கும் பண்ணுங்கள். சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆசனம்லாம் பண்ணுறீங்க, எங்களால் முடியலேன்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணும்போது. நீங்கள் அதில் ஃபஸ்ட் லெவல் வரைக்கும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ட்விஸ்டிங் பண்ணி அட்வான்ஸ் லெவல் போகும்போது நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது வரைக்கும் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம் அந்த ஆசனங்கள்லாம். செய்வோமா இப்போது நேர்களே? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பரிவிருத்த கபுட்டாசன் ஒரு ட்விஸ்டிங் போஸ், அதாவது முறுக்கும் வகையான ஆசனத்தை சேர்ந்தது தான். இதை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரியேக கபுட்டாசனம் சொல்லுவாங்க. திரியேகம்னா 3 முக்கோண பகுதியில், அதாவது ஒரு கால், ஒரு இடுப்பு, ஒரு தோள்பட்டை, இது 3 ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் திரும்புறதுனால இது திரி இருக்கு இல்லையா, திரி முறுக்குறோம் இல்லையா, 3 நூல் ஒன்றா சேர்த்து முறுக்குறோம்ல, அதான் திரி சொல்கிறோம். அந்த மாதிரி திரியேகம், அந்த 3 நூல் நல்லா சுற்றி தான் திரி இல்லையா, அப்போ தான் அந்த எண்ணெய் அது வழியாக பாசம். அந்த மாதிரி நம்ம உடம்பு நல்லா முறுக்குனா தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும், உடம்புல நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் இல்லையா. இப்போ அந்த மாதிரி இப்போ பண்ண போகிறோம் இந்த ஆசனத்தை. முதல்ல இந்த பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கபுட்டாசன் நல்லா பண்ணணும் இல்லையா. கபுட்டாசன் என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஒரு கேட் போஸ் இப்படி இருப்போம், அல்லது அதோமுகாசன்லேருந்தும் பண்ணலாம். இது நல்ல லென்த்து வைக்கிறதுக்கும் அளவு எடுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இதில் நான் முதல்ல வலது காலை இழுத்து முன்னாடி வைக்கிறேன், நல்லா மடித்து. அதாவது இந்த 2 கைக்கு முன்னாடி வரணும் உங்கள் முட்டி இல்லையா. பின் கால் நல்லா இப்போ ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்ட்ரைட் வந்துட்டு நல்லா நிமிர்ந்து உட்காரு. இது கபுட்டாசன், நார்மல் கபுட்டாசன். இது பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே நல்லா கம்ப்ரெஸ் ஆகிருக்கும் இல்லையா, நல்ல ஒரு அழுத்தம் கிடைக்கும். அப்புறமா பின் கால் நல்லா நீட்டி வைக்கணும். சில பேர் இப்படி மடிச்சுலாம் வச்சு கிராஸ் அப்படிலாம் உட்காருவாங்க, இந்த மாதிரி உட்காரக்கூடாது. இது கபுட்டாசன் கிடையாது. நிமிர்ந்து நேராக உட்காந்திங்கன்னா கபுட்டாசன் இல்லையா. இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் என்னுடைய ஆப்போசிட், அதாவது இந்த எந்த கால் மடிச்சிருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டு இப்போ இந்த கை எடுத்து போய் பின்னாடி வைக்கிறேன். நல்லா பின்னாடி இந்த கைக்கு பின்னாடி நல்லா வச்சுட்டேன், தொடையை நல்லா பிடிச்சிட்டு திரும்பி இருக்குது. இப்போ உடம்பு நல்லா திரும்பி இருக்குது. இப்போ இந்த கையும் உயர்த்துறேன், இன்னும் கிராஸாக உயர்த்தின்னு வரேன். தலை மேலே தூக்கும்போது மூச்சு விட்ட நிலையில் ஒரு 5 கவுண்ட். திருப்பி உடனே கையை முதல்ல இறக்கிட்டு அப்போ இந்த கையும் மேல் பக்கமாக தூக்கணும், ஏன்னா பின்பக்கம் இழுத்துருக்கோம் இல்லையா. இந்த தசைகள்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இப்போ ரிலாக்ஸ் ஆகும். திருப்பி மறுபடியும் கேட் போஸ்க்கே வந்துட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிதானமாக. இப்போ இதெல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் மர்ஜரி ஆசனம், பிண்டலாசனம் பண்ணிங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும், அந்த முதுகெலும்பு ரிலாக்ஸ் ஆகும். மர்ஜரி ஆசனம் பண்ணிங்க, தலை நல்லா தூக்குவேன், முதுகு நல்ல பள்ளமாக இருக்குது. திருப்பி வரும்போது முதுகு மேலே தூக்கிட்டு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், நிதானமாக ஒரு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த லெக்குக்கு போகணும்.
இல்லையா? ஒரு ஒட்டகம் போலவும் ஒரு பூனை போலவும் உடம்பு நல்லா வளைஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் லெஃப்ட் கால் அதே மாதிரி நல்லா முன்னாடி வைக்கிறேன். அந்த முட்டி நல்லா முன்னாடி மடித்து வச்சுன்னா பின் கால் நல்லா நீட்டமாகும் இல்லையா? நல்லா படுக்க வச்சுக்கோங்க, நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணும் உடம்பு இது உட்காரும்போது பார்த்தீங்கன்னா. இப்போது கை இருக்குது. இப்போ அதே போல் எந்த கால் மடிச்சிருக்கோ அந்த கை பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டேன். நல்லா லாக் பண்ணுறேன், எடுத்துன்னு போய் மூச்சு விட்டு நெல். இப்போ இந்த கை அப் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் அப் பண்ணுறேன், நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேன் பேக்கில். ஒரு 5 கவுண்ட். திருப்பி மேடம் அதே போல் ஒரு கேட் போஸ் வந்துட்டேன். இதுக்கும் அதே மாதிரி தான். முதல்ல வலது பக்கம் பண்ணோம், இடது பக்கம் பண்ணோம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதே போல் மரிஜரி ஆசன், பெண்டல் ஆசன், பூனை போலவும் ஒட்டகம் போலவும். சில பேருக்கு அந்த தசைகள்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் முதுகெலும்பு. ஏன்னா லாங் ஹவர் சிட்டிங்கு, டிரைவிங் பண்ணுவாங்க. டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்களாம் அந்த முதுகெலும்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உட்காந்து. இது மாதிரி பண்ணிவிட்டு அப்போ நார்மலாக உட்காந்து பாருங்கள். இதுலேயே நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். இப்போது எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கல, இன்னும் நல்லா வேணும், சவாசன் ஒன்று தான் பெஸ்ட் ஒன். நீட்டாக படுத்துக்கோங்க. சவாசன நிலையில் சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க. நல்ல இந்த தசைகள், இந்த வயிற்று தசைகள், அடி வயிற்று தசைகள், முதுகு அடி முதுகு தசைகள் இவையெல்லாம் வந்து நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. நல்லா லூஸாக நல்லா ஃபீல் பண்ணால் நல்லா தெரியுது. மூச்சு ஆழமாக சுவாசம் நிதானமாக எடுத்து நிதானமாக விட்டிங்கன்னா நல்லா தெளிவாயிடும். அப்புறம் மறுபடியும் அடுத்த ஆசனத்துக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். மறுபடியும் நார்மலாக எழுந்து உட்காருங்க, ஃபீல் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க உங்கள் கால் மடித்து வைக்கும்போது கீழே ஒரு தலைகாணி வச்சுக்கலாம். சீட்டிங் பண்ண முடியலன்னா வச்சுட்டா கூட அவங்களுக்கு ஈஸியாக வரும். என்ன நேரத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, தலை சுற்றல். ஒரே பித்தம் கொஞ்சம் அதிகமானாலே கொஞ்சம் அவங்க எல்லாருக்கும் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஒன்றும் பண்ண வேணாம், இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க, அதே அளவு நல்லெண்ணெய், ரெண்டும் சேராது. கொஞ்சம் நேரம் அப்படியே குழச்சினே இருந்தீங்கன்னா அப்புறமா ஒன்றா சேர்ந்துடும். அது குளிக்கிறதுக்கு முன்னாடி தலைக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நார்மலாக நீங்கள் சீகா போட்டு வாஷ் பண்ணிங்கனாலே க்ளீன் ஆகிடும். நல்லா இருக்கும். அந்த பித்தம்லாம் அந்த எங்கே போச்சு, தலை சுத்தல் எங்கே போச்சு ஒன்றுமே தெரியாது. அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு மாதிரி குளிக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பித்தம் தலை சுற்றல் இருக்கவே இருக்காது. ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.